ஓம் நம சிவாய சிவாய நமக சிவய சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நம. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாது. இன்று விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கிலம் 24/3/2026, மங்களவாரம் என்று சொல்லுகின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதி நாளை வருகின்றது. இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள என்னென்ன செய்ய வேண்டும் அப்படி என்று பார்த்தால், இன்று பஞ்சமி திதி இரட்டை பிள்ளையாருக்கெல்லாம் சுத்தமான நமது வாத்தியார் சொல்லியபடி உள்ள முறையிலே பஞ்சாமிர்தம் அபிஷேகம் யார் செய்து எல்லோருக்கும் பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் தானம் கொடுக்கின்றார்களோ, முடியாத காரியம் என்று படிப்பிலே உயர்கல்வியிலே பெரிய ஆராய்ச்சியிலே நிபுணத்துவம் உள்ள துறையிலே இனிமேல் எதிர்காலத்திலே நாம் வியக்கத்தக்க கூடிய புது விதமான விஞ்ஞான முறைகள் இந்த பாரத தேசத்திலே உண்டாகும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. அப்படிப்பட்ட இன்று செவ்வாய்க்கிழமை வருகின்றது. இப்படி செவ்வாய் சஷ்டி ஆயில்யம் இப்படியெல்லாம் சேர்ந்து வரும் நாள்தான் மருத்துவ சக்தி நாள். திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி இன்று சூரிய உதயம் முதல் பகல் 4:08 வரை செவ்வாய்க்கிழமையுடன் சஷ்டி திதம் கூடும் நாளாக அமைகிறது. இப்படிப்பட்ட நாளிலே மணத்த தக்காளி கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை போன்ற மூலிகை வகை கீரைகளை மட்டுமே நீங்கள் சாதத்தில் கலந்து உண்டு வந்தால் கர்ப்பப்பை கோளாறுகள் முழுமையாக நீக்கப்படும். நல்ல கர்ப்பமே உண்டாகவில்லை, குழந்தை தங்கவே இல்லை என்று வேதனைப்படுகின்றவர்கள் நாள் நட்சத்திரத்தை முறையாக பெரிய அனுபவ ஜோதிடர் பெரியவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று அவசரகதியிலே பெண் கிடைத்தால் போதும், மாப்பிள்ளை கிடைத்தால் போதும், இடம் கிடைத்தால் போதும் என்று அவசரகதியிலே செயல்பட்டு திருமணத்தை முடித்துவிட்டு இன்று பலவிதமான இயக்கங்கள், நினைக்கக்கூட முடியாத பல கஷ்டங்கள், தினமும் எதற்கெடுத்தாலும் வாய் தகராறு, சண்டை சச்சரவு, இதிலே பொழுது விழுந்து இதிலே பொழுது போய்கொண்டிருக்கிறது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் சித்தர்கள் சொன்னதையாவது இப்பொழுதாவது மன நம்பிக்கை உறுதியுடன் கேட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு குரு வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி நம்மால் முடியும், நம்மால் முடியும், நான் தான் செய்தேன் என்று சிலவற்றை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இறை காரியங்களை நான் செய்ய போகின்றேன், அடியேனுக்கு இறைவர்களால் எல்லாம் நடக்க வேண்டும் என்று யாரும் சொல்வதில்லை. அப்படி நான் என்கின்றதை மறந்து அடியேன் என்கின்ற நாம் என்று கூட சொல்லலாம். எல்லோரும் சொல்லுங்கள். இப்படி செய்யும் பொழுதே உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு. நடந்து செல்லும் பொழுதே உங்களுடைய தெய்வீக சிந்தனையிலே நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 என்று சொல்லலாம். ராம ராமா, கோவிந்தா, நாராயணா, முருகா முருகா, குஹா குஹா, பாஸ்கராயா, எல்லாமே எளிய மந்திரம். இதற்கு என்று தனி நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டாம். மணி பாத்மீகம் என்கின்ற மந்திரத்தை சென்று சொல்லுகின்ற போது உங்களுடைய உத்தியோகத்திலே மேல் அதிகாரிகள் உங்களை வஞ்சிக்க முயற்சி செய்யும் போது அவனே தோல்வி அடைவான். இப்படி பல கோடி இறை ரகசியங்கள் இருக்கின்றது. இன்று ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் இந்த மாதிரி மேற்சொன்ன வகையிலே அதே மூலிகை கீரை வகைகளை பொட்டலமாக கட்டி அன்னதானம் செய்யலாம். இப்படி இதன் மூலமே இந்த பரவலியிலே மின்னிக் கொண்டிருக்கும் மருத்துவ சக்திகளை நீங்கள் அப்படியே ஈர்த்து முழுமையாக பெற முடியும். இதை நமது அகஸ்திய விஜயத்திலே போட்டிருக்கிறோம். யாரும் கேட்கின்றீர்கள், இந்த அகஸ்திய விஜயத்தை வாங்கி வைத்து கொண்டால் எதிர்காலத்திற்கு உதவும் அல்லவா, உங்களுடைய தலைமுறைக்கு உதவும் அல்லவா. குழந்தையே இல்லாமல், வம்ச வாரிசே இல்லாமல் இன்று வயதாகி 90-80 வயதை கடந்தவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை உள்ளவர்கள் வேறு விதமான வேதனை. திருமணமாகவில்லையே, குழந்தை பிறக்கவில்லையே, மாப்பிள்ளை முறையாக இல்லையே, மருமகள் சரியாக இல்லையே, வீட்டில் கஷ்டம் இருக்கிறது, அது ஒன்று. இவைகளை எல்லாம் எதிர்கொள்ளத்தான் நாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய தேவ கடன், ரிஷி கடன், இந்த 2 கடன்களை ஆற்றும் பொழுது வீட்டில் கடன் என்கிற நிலை வராது. ஒவ்வொரு பெண்களும் நமது இந்து கலாச்சார முறை என்று ஒன்றுள்ளது. அதன்படி நெத்தியிலே குங்கும பொட்டு
சாந்து பொட்டைத்தான் வைத்து செல்ல வேண்டுமே தவிர ஒட்டு பொட்டு எந்த இடத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள். இப்படி ஆலயத்தை ஒரு முறையாவது வலம் வந்து உங்களுடைய அலுவலக வீட்டு வேலைகளை பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது, உணவு பரிமாறும் போதும் உங்களுக்கு தெரிந்த இறைநாமங்களை ஓதலாம். இன்று அங்காரக துதிகளை ஓதலாம். கந்தசட்டி கவசம், கந்தகுரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், வேல்மாறல் மந்திரங்களை ஓதலாம். இப்படி எத்தனையோ இருக்கின்றது. நாம் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல போய் சத்சங்கமாக கூடி பாராயணம் பண்ணி வருகிறோம். அதுபோல ஒவ்வொரு இடங்களிலும் மாதம் வாரம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு இடங்களிலே சென்று செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி சேரும் இது போன்ற நல்ல நாட்களே திருக்கருகாவூர் அருகே உள்ள சுரைக்காயூர் பஞ்ச வைத்தியநாத சக்தி ஸ்தலங்கள் மற்றும் மருங்கப்பள்ளம், திருத்துறைப்பூண்டி, நெல்லுவாய்ப்புறம் போன்ற மருத்துவ சக்தி ஸ்தலங்களிலே நீங்கள் செய்கின்ற வழிபாடுகள் ஆரோக்கிய நலனை அப்படி நலபல சக்திகளாக உங்களுக்கு அளிக்கின்றன. மருத்துவ சக்தி விருட்சங்கள், மருத்துவ பலன் உள்ள மரங்கள் எத்தனையோ இருக்கிறது. வேப்பிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் சொல்லலாம். ஏனென்றால் விருட்சங்களை வெட்டி சாய்த்து விடுவார்கள். இப்படி அதன் அருகிலே நின்று இந்திராட்சி சிவகவசம், அரச மரமும் மருத்துவம்தான், ஆலமரமும் மருத்துவம்தான். எல்லாமே ஓஷதீய சுத்தம். திருமங்கை ஆழ்வாரின் திருவழுக்கூற்றிருக்கை ஸ்ரீ தன்வந்திரி ஸ்லோகங்கள் படிப்பதும் அந்த மரமானது அப்படியே வாங்கி பரவலியிலே ஒன்றுக்கு பல கோடியாக பரப்பும். அதனால் நோய் நிவர்த்தி போய்விடும். நோய் இல்லை, வியாதி இல்லை என்று சொன்னால் கூட மனதில் ஒரு குறை இருந்தாலும் அதுவும் ஒரு நோய்க்கு சமம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவ்வாறான வைத்திய சக்தி தினங்களை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பலருக்கும் எடுத்து சொல்வதாலும் புண்ணியங்கள் வந்து சேரும். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் பலன்களே வேறு. இப்பொழுது குரு குரு என்று தனக்கு தகுதி இல்லாதவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே நல்ல குரு உங்களுக்கு கிடைத்து விட்டால் அவர்களை முழுமையாக பரிபூர்ணமாக பின்பற்றுவதில்லை. அந்த குருவுக்கே குழி தோண்டி விடுவான். இது கலியுகத்தினுடைய அருணகிரிநாதர் பட்ட பாடை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இப்படி முக்கியமாக உங்களுடைய பூஜை தான தர்ம பலன்களை அவரவர்கள் சத்குருவிற்கு அர்ப்பணம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி மருத்துவ சக்தி விருத்தி நாளான 2வதாக செவ்வாய் சஷ்டி போன்ற மருத்துவ சக்திகள் இரண்டும் ஒரே நாளில் நிறைந்த திருநாள் என்று இப்படி திருக்கணித முறைப்படி 24/3/2026 சூரிய உதயம் முதல் பகல் 4:08 வரை சஷ்டி திதி கூறும் செவ்வாய்க்கிழமையாக அமைவது. இப்படி இது போன்ற நாட்களிலே மருத்துவ சக்தி ஸ்தலங்களிலே நீங்கள் மனமாற வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஆலயங்களில் வழிபட முடியாத நிலை ஏற்பட்டால் அரசு, ஆல், வேம்பு, புங்கம், வன்னி, புன்னை, வாழை, பனை, தென்னை, கொன்றை, குருந்தை, வேலம், துளசி, வில்வம், கிழுவை, எருக்கு போன்ற மூலிகா சக்தி நிறைந்த சமித்து தாவரங்களில் குறைந்தது 6 வகை தாவரங்களில் அருகிலே நின்று முடிந்தால் பாதுகாப்பாக அமர்ந்து இந்த தன்வந்திரி மந்திரங்களை, வைத்தியநாத அஷ்டகங்களை, ஸ்ரீ அபிராமி அந்தாதி, சத்த சஷ்டி கவச்சம், பாம்பன் சுவாமிகளின் வேல்மாறல் பதிகம், திருப்புகழ் பாடல்களை பாடி நீங்கள் மன வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம். எந்த இடத்திலும் யோகா என்கின்ற உடற்பயிற்சியை மட்டும் சொல்லி தருகின்றார்கள். அது அந்தந்த திதி, வார, யோக, கரண, நட்சத்திரங்களுக்கு தகுந்தது போல் அது அந்த யோக நிலைகள் மாறக்கூடியது ஒன்று என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னாருக்கு இன்ன யோகம் கைகூடும், இன்ன விதமான தீட்சை கைகூடும் என்பதை ஒரு நல்ல எல்லாவற்றையும் தெரிந்த ஆசிரியர் கூற கற்றுக்கொண்டு இருப்பவர்களே யோகிகள் ஆவார்கள். யோகிகள் என்றும் பேசுவதும் தூங்குவதும் 3 வேளை சாப்பிடுவதும் கிடையாது. ஒருவேளை உண்பான் யோகி என்கின்ற தத்துவத்தை கடைபிடிக்காதவர்கள் இப்பொழுது போல் காவி வேஷ்டி அணிந்து கொண்டு ஒரு அடையாள சின்னமாக செய்வது வேதனைக்கு உரியது. காவி கஷாயம் அணிந்தவர்களிடம் 10 அடி தூரத்திற்கு நெருங்கி செல்லாதீர்கள். அவர்களே கௌபீனம் என்ற கோமணம் அணிந்து கொண்டவர்களை கண்டால் 100 அடி விலகி செல்லுங்கள். இதனுடைய விளக்கங்கள் பிறகு சொல்லப்படும். இப்படி மந்திரங்களை எல்லாம் ஓதி வழிபடுவது ஒரு நல்ல மருத்துவ சக்திகளை தரும். எல்லாவற்றிலும் நமக்கு சக்சஸ், வெற்றி ஏற்படும் என்கின்ற பாசிட்டிவ் திங், நல்லதையே எண்ணும் போது நல்லதே நடக்கும். நடக்காதா, நடக்குமா,
விடுமோ அப்படி என்று ஃபெயிலாகி விடுமோ என்று நினைக்காதீர்கள். நம் வாக்கே நமக்கு பலிக்கும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இப்படி பசு எருமைகளுக்கு இன்று அகத்திக்கீரை மற்றும் பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரைகளை கொடுப்பதும், ஏழைகளுக்கு கீரை வகைகள், பருப்பு, மிளகாய், தேங்காய் போன்ற மளிகை காய்கறி உணவு திரவங்களை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாவது தானம் பண்ணுங்க. தானும் அரிசி சோறு இல்லாமல் மோர் மற்றும் கீரை உணவுகளை மட்டும் இன்று உணவு அதே செய்து விரதம் இருந்தாலும் நல்ல உடல் சுத்தி, மன சுத்தியை தருகின்ற நல்ல நாள். குறிப்பாக பெண்கள் பல கவலைகளில், இயக்கங்களிலே உள்ளவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். இப்படி இது போன்ற மருத்துவ சக்தி விருத்தி நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஏழைக்காவது டானிக் மருந்துகள், லேகியம், தைலம், மருந்து சக்திகள் நிறைந்த பற்பொடி, பற்பசை போன்றவற்றை தானம் அளிப்பதால் அதனால் சாதிக்கக்கூடிய காரியம் பல கோடி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வைத்திய சக்தி நாட்களை நீங்கள் வாழ்வில் நன்கு நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். முக்கிய குறிப்பு, உங்களுடைய பூஜை தான தர்மங்களை அவருடைய சத்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். மூன்றாவதாக, காம்பிலியில் பிறந்து நெசவு தொழில் செய்து இறைப்பணிகள் பல கோடி செய்து முடிவில் திருவாரூரில் முக்தி அடைந்த ஸ்ரீ நேசநாயனார் முக்தி நாள் பங்குனி ரோகிணி நட்சத்திரம், பங்குனி மாதம் வருகின்ற ரோகிணி நட்சத்திரம் ஒவ்வொருவரும் இந்த முக்தி ஸ்தல ஈசன் ஸ்ரீ தியாகராஜருடைய கோயிலுக்கு சென்று இவரை தரிசனம் செய்து திருமறைகள் படித்து வழிபட்டு அரிசிமாவு கோலமிட்டு இயன்ற தான தர்மங்களை செய்யும். அவரவர்கள் குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். பங்குனி 10 இன்று எவ்வளவு விஷயங்களை கொடுத்தாலும் 1-2 கேளுங்கள், எல்லோருக்கும் பரப்புங்கள். இன்று துவார சக்தி வழிபாடு ஆலயத்திலே மூலமூர்த்திக்கு முன்னாக துவாரபாலகராக மூர்த்திகளாக மூல கருவறைக்கு முன் ஸ்ரீ பிள்ளையாரும் ஸ்ரீ முருகனும் 2 புறமும் அமைந்து அருளும் ஆலயங்கள் மிக மிக சிறப்புடையவை. இந்த ஆலயங்களிலே நீங்கள் மூலஸ்தான கருவறை வளாகத்தில் திரு கைலாய சிவகிருத்திய சக்திகள் இன்று அப்பரிமிதமாக பொழியும். துவார சக்தி நாட்களிலே துவாரமூர்த்திகளாக ஸ்ரீ பிள்ளையாரும் ஸ்ரீ முருகனும் அருளும் ஆலயங்களிலே முதலில் இந்த மூர்த்திகளுக்கு முறையான அபிஷேக ஆராதனைகள் செய்து பிறகு மூலவரை வழிபட்டு வருவது மிகவும் விசேஷமானதாகும். மேலும் விளக்கங்களை நமது மாத ஆன்மீக இதழான ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தை வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். பிள்ளையார் முருகன் அருளும் ஆலயங்களாக திண்டுக்கல் அருகே தவசிமடை ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயம், திருச்சி உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம், கூந்தலூர் நன்னிலம் அருகே கூந்தலூர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம், தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அருகில் உள்ள ஸ்ரீ ஹரிமங்கை போன்ற சில தலங்கள் உங்களுக்கு உதாரணமாக தருகிறோம். மேலும் பல ஆலயங்கள் கண்டுபிடித்து உரிய வழிபாடுகளை நடத்தலாம். துவார சக்தி நாட்களாக செவ்வாய் கூடும் சஷ்டி, புதனுடன் கூடும் சதுர்த்தி நாட்கள் அமைந்து வருகின்றது. கை கால் வீக்கத்துடன் அவதி ஒருவோர் பல கோடி பேர், ஏன் என்று சொல்ல முடியாது, உடனே கிட்னி ட்ரபிள் என்று சொல்வார்கள். இதற்கு ஒரு அற்புதமான நிவாரணம் இந்த துவார சக்தி நாட்களிலே மேற்கண்ட ஆலயங்கள் அல்லது ஸ்ரீ முருகனும் ஸ்ரீ பிள்ளையாரும் துவாரபாலகராக அருள் பாலிக்கும் ஆலயங்களில் வழிபட்டு நீங்கள் வந்தால் சிறப்பான வகையில் உடனடியாக நோய் நிவாரணத்தை கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கை வேண்டும். எதிலும் ஒரு நம்பிக்கை. பணத்தை அள்ளி கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுத்தால்தான் பலன் என்று தானும் கெட்டு தனது வம்சத்தையும் கெடுத்து குழந்தைகளை கெடுத்து செலவுகளை அதிகப்படுத்தி கடன்காரர்களை மாறி கடைசியில் வியாதி தீரவில்லை என்ற நிலையில் இருக்கின்றீர்கள். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது முறையாக அதை பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். டாம்பிகம் கடைசி வரை நடக்காது. எளிமை நித்திய உட்கார்ந்த இடத்திலே முடியாதவர்கள் சந்தியாவந்தனம், காயத்ரி மந்திரங்களை, இறைநாமங்களை ஓதிக்கொண்டே இருக்கலாம். வீணாக செய்தித்தாள் வாசிப்பது, டிவி பார்ப்பது இப்படி பண்ணும்போது உடலில் பலத்த ஒரு தாங்க முடியாத வலி, கைகால்களிலே வலி, சுருக்கு என்று கைகாலிலே ஆணி குத்துவது போல் ஏற்படுகின்ற நிலை ஏற்பட்ட எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் சஷ்டி திதியிலே புதிய செருப்பு காலணி வாங்கி அந்த மாதிரி செருப்பே இல்லாத ஏழைகளை பார்த்து கொடுத்தால் அவைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆனால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் தினமுமா செய்ய வேண்டும் என்று கேட்டால் தினமும் சாப்பிட வேண்டுமே. எது கண்டாலும் எப்பொழுது கண்டாலும் எதையோ சாப்பிட்டு
பொரளை பொரளை என்று சொஜ்ஜி பஜ்ஜி வடை போண்டா என்று வாங்கி சாப்பிடுகிறோம். அதில் நிறைவு பெறுவதில்லையே. அது போலதான் தர்மத்தையும் விடாதீர்கள். எங்கே சென்றாலும் 1000 இடங்களுக்கு சென்றாலும் 1000 கோடி இறை தரிசனம் பார்த்தாலும் 1000 சித்துக்கள் தெரிந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அண்ணாமலையை புரிந்து கொள்வது கடினம் என்று நமது வாத்தியார் சொல்வார். தொடர்ந்து பார்ப்போம் இறை விஷயங்களை மட்டும். இது ரேடியோ போல ஆடியோ நிகழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் விளம்பரம் என்பது நாம் கொடுப்பதில்லை. இது எல்லோருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு பெரும் புண்ணியம் கிடைக்கும். இனிமேல் எதிர்காலத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேலையை அவசரப்பட்டு ஏதோ அதிகமான சம்பளம் தருகின்றார்கள் என்று உங்களை ஆசை காட்டுவார்கள். இருந்த வேலையும் போய் கஷ்டப்படுவீர்கள். மிக விரைவிலே நீங்கள் வாங்க வேண்டிய ஆபரணத்திற்கான நிலைமை உங்களை தேடி வரும். கஷ்டம், பணம் கஷ்டம், அதிகமான விலை என்று சொல்கின்றீர்களே, குருவானவன் நல்ல இடத்திலே வந்திருக்கின்றான். சில பொருட்களின் விலை தாறுமாறாக இறங்கும், சில பொருட்களுடைய விலை ஏறும். ஆனால் போட்டி, பந்தயம், சூதாட்டம், ரேஸ் இவைகளில் ஈடுபட்டு அதனால் ஏற்படும் கஷ்டங்கள், கடன்கள் யாராலும் தீர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.